உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாய் இருப்போம். இன்றைய தினம் 17ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள். இன்றைக்கு கார்த்திகை மாத பிறப்பு. துவாதசி திதி, சித்திரை நட்சத்திரம், சித்த யோகம், கரிநாள். ஐயப்பன் விரதம் ஆரம்பம். கார்த்திகை மாதம் பிறந்தாலே ஐயப்பனுக்கு உண்டான சபரிமலை விரதம் ஆரம்பமாகிறது. இன்றைக்கு ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டம தினம், தேய்பிறை நாள். இன்றைக்கு என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பொறுமை, ரிஷபம் புகழ், மிதுனம் அன்பு, கடகம் மகிழ்ச்சி, சிம்மம் நற்செயல், கன்னி ஆக்கம், துலாம் இன்பம், விருச்சிகம் எதிர்ப்பு, தனுசு விவேகம், மகரம் பரிவு, கும்பம் ஊக்கம், மீனம் ஏமாற்றம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை, ஜோதிட தகவல்களை, வாஸ்து தகவல்களை, கிரகங்கள் பற்றிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைய தினமும் அந்த வகையில் நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய வியூ வருது, நிறைய லைக் வருது, நிறைய பேர் நான் சொல்கிறத செய்கிறீங்கள், என்னை சந்திக்கக்குள்ளே என்னை பாராட்டுறீங்கள். இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தருது. ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், எனக்கு இந்த விஷயம் ஒரு சந்தேகமாக இருக்குது ஐயா, நான் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டுட்டேன், சரியான விடை எனக்கு தெரியல, இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கோ என்று உங்களுடைய கேள்விகளை எல்லாம் எழுதி சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்வி, எல்லாருக்கும் பிரயோசனப்படுற மாதிரி சில கேள்விகளுக்குண்டான விடைகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிள்ளைகளை அடக்குவதற்கு என்ன பரிகாரம். நிறைய பேர் என்னட்ட ஜாதகத்தில் வந்து பார்ப்பினோம், ஐயா பிள்ளைகளால் எங்களுக்கு தொல்லைகள், பிள்ளைகளால் எங்களுக்கு கவலை, என்னுடைய மகனுக்கும் எனக்கும் ஒத்து போகுதே இல்லை, சண்டை வந்து கொண்டே இருக்குது, இதுக்கு வாஸ்து பரிகாரமும் இருக்குது. ஒரு வீட்டில் தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை என்றால் அந்த வீட்டில் போய் சில வாஸ்து முறைப்பாடுகளை மாற்ற சொன்னேன், அந்த சண்டைகள் நீங்கி விட்டது. அது மாதிரி பிள்ளைகளால் எங்களுக்கு கவலையாக இருக்குது, பிள்ளைகளால் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, பிள்ளை ஒழுங்காக படிக்கலை, பெற்றோருக்கு மிக பெரிய கவலை. பெரிய டியூஷனுக்கு சேர்ப்பினும், பெரிய ஸ்கூலில் சேர்ப்பினும், பிள்ளைக்கு படிப்பு வேறு இல்லை, படிப்பில் ஆர்வம் இல்லை, விளையாடி கொண்டிருந்தால் பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு கவலை. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் கெட்டுப்போனால், தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டால் அதை திருத்த முடியாமல் அழக்கூடிய பல பெற்றோர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜாதகம் பார்க்க நிறைய பேர் வந்திருக்கிறேன். பிள்ளையோட பழக்க வழக்கத்தை திருத்த அது பெரிய கவலை பெற்றோர்களுக்கு. சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் கஷ்டப்படுகிறோம். பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை சரியில்லைண்டா அதுவும் பெற்றோர்களுக்கு பெரிய கவலை. ஐயா மகனுக்கு தேடி தேடி கல்யாணம் பண்ணி வச்சேன் ஐயா, அவைகளுக்குள்ளே சண்டையாக இருக்குது, டைவோர்ஸ் அளவு போயிட்டினம், பெற்றோர்களுக்கு பெரிய கவலை. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்தால் பெற்றோர்களுக்கு கவலை. பிள்ளைகள் தங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு கவலை. பிள்ளைகள் தங்களுக்கு அடங்கி நடக்கவில்லை என்றால் பெற்றோருக்கு கவலை. இந்த மாதிரி பிள்ளைகளால் பிரச்சனை. நிறைய பேர் என்னட்ட விட, எந்த தெய்வத்தை ஐயா நாங்கள் கும்பிடலாம், இது ஒரு கேள்வி. எங்களோட வீட்டில் பிள்ளைகளால் தொல்லை இருந்தால், பிரச்சனை இருந்தால் எந்த தெய்வத்தை நாங்கள் கும்பிட வேண்டும்? பெண் தெய்வத்தை வணங்க வேண்டும். மீனாட்சியை கும்பிடலாம்,
துர்க்கை அம்பாளை கும்பிடலாம், காமாட்சியை கும்பிடலாம், ஆதிபராசக்தியை கும்பிடலாம், மாரியம்மனை கும்பிடலாம். இந்த மாதிரி தாய்மை தோற்றம் உடைய தாய்மை குணம் கொன்ற பெண் தெய்வம் காமாட்சியை கும்பிடலாம், மீனாட்சியை கும்பிடலாம், துர்க்கையை கும்பிடலாம், பராசக்தியை கும்பிடலாம், காளியை கும்பிடலாம், மாரியை கும்பிடலாம். இந்த மாதிரி பெண் தெய்வங்களை மனமுருகி பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடு செய்து வந்தால் பிள்ளைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிக்கு பாதியாக கண்டிப்பாக குறைந்து விடும். எப்போ கும்பிடணும்? வெள்ளிக்கிழமையில் இதை செய்யணும். வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கு போய் பெண் தெய்வம் உள்ள மூலஸ்தானத்தில் துர்க்கை அம்பாள் இருக்கணும், மூலஸ்தானத்தில் பராசக்தி இருக்கணும், மூலஸ்தானத்தில் கருமாரியம்மன் இருக்கணும், மூலஸ்தானத்தில் மாரியம்மன் இருக்கிற மாதிரி ஒரு கோயிலுக்கு போய் 27 முறை அந்த அம்பாளை அந்த ஆலயத்தின் மூலஸ்தானத்தை பிரகாரம் செய்து வாருங்கள். 27 முறை சுத்தணும். தாமரை மலர்களால் மாலை சூட்ட வேண்டும். உங்களுக்கு கஷ்டம், எனக்கு அவ்வளவு தாமரை பூவை வாங்கி அதில் மாலை போடுற அளவுக்கு வசதி இல்லை. தாமரை இதழை பிச்சு அதில் சரம் கட்டியிருப்பினும், தாமரை இதழினால் சரம், தாமரை பூவை பிச்சு பிச்சு அதில் சரம், அது மலிவாக இருக்கும், மாலையோடு பார்க்கலாம். அந்த சரத்தை வாங்கி அந்த மாலையை வாங்கி அம்பாளுக்கு சாற்றி 27 முறை சுற்றி வந்து அந்த புள்ளேட பேருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். மிக பெரிய பரிகாரம், நிறைய எளிமையான பரிகாரம், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இந்த பரிகாரத்தை செய்துள்ளார்கள், அவர்களுக்கு பலன் கிடைத்துள்ளது. இந்த பரிகாரத்துக்கு தேவை காசு பணம் இல்லை, பெரிய கோயில் இல்லை, உங்களுடைய பயம் பக்தி நம்பிக்கை இதுதான் முக்கியமானது. பயத்தோட பக்தியோட இறைவனுக்கு முதல்ல நாங்கள் பயப்பட வேணும். அதனால தான் பயபக்தின்னு வந்தது. பயத்தோட பக்தியோட நம்பிக்கை நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோட தாமரை பூவினால் மாலை சுற்றி வெள்ளிக்கிழமையில் 27 முறை சுற்றி அந்த பையன் அல்லது அந்த பொண்ணு எந்த பிள்ளையால் பிரச்சனையோ அந்த பிள்ளையோட பெயர் நட்சத்திரம் ராசி லக்னம் கோத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்து வாருங்கள். 9 வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடர்ந்து இதை செய்து வரும்போது பிள்ளைகளால் இருக்கக்கூடிய பலவிதமான தொல்லைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இல்லாமல் போகும். நிறைய பேர் கடிதம் மூலம் என்னட்ட கேள்வி கேட்கக்குள்ளையும் என்ன நேரில் வந்து சந்திக்கக்குள்ளையும் பிள்ளைகளால் கவலைப்படுகின்றோம். நான் கல்யாணம் கட்டி சந்தோஷமாக இருந்தேன் ஐயா, எங்களோட அப்பா அம்மாவுக்கு நாங்கள் இவ்வளவு தொந்தரவு கொடுக்கல, ஆனால் எங்களுடைய பிள்ளைகளில் நான் கஷ்டப்படுகின்றேன், கவலைப்படுகின்றேன், திருமணத்தை முடிக்க மாட்டேன்ட்டு நிற்கிது, எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் பிடிக்கலன்ட்டு சொல்லுது, பிள்ளைக்கு என்ன செஞ்சாலும் படிப்பு இல்லை, பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்குறேன் ஐயா, ஆரோக்கியத்தில் குறைபாடாக இருக்குது, என்ற பிள்ளை சோம்பேறியாக இருக்குது ஐயா, ஆர்வமாக படிக்கிறதில்லை, விடிய எழும்புதில்லை, உற்சாகம் இல்லாமல் காணப்படுது, கெட்டித்தனம் போதாமல் இருக்குது. இந்த மாதிரி பல பெற்றோர் செல்வதை கேள்வியிருக்கு. அதாவது அம்பாள் கோயிலுக்கு போங்க, 27 முறை சுற்றுங்கோ, தாமரை பூவிலால் மாலை கட்டுங்கோ, 9 வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்கோ, பேருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். நோய்களை பற்றி இப்போ நாங்கள் சிலதை பார்க்க போகிறோம். அன்றைக்கு சொன்னதை தொடர்ச்சி. சர்க்கரை நோய்க்கு சுக்கிரன் அதிபதி. ஒருத்தருடைய ஜாதகத்தில் மருத்துவ ஜோதிடப்படி சுக்கிரன் பலவீனமாக இருந்தால், சுக்கிரன் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால், நோய்களுக்குண்டான இடத்துல சுக்கிரன் இருந்தால், பொதுவாக 6வது வீட்டில் சுக்கிரன் இருந்தால் சர்க்கரை நோய் ஏற்படும். டயபெட்டிஸ், சுகர், இந்த நோய் இன்றைக்கு இலங்கையில் ஏகப்பட்ட ஆக்களுக்கு இருக்குது, இந்தியாவில் நிறைய இருக்குது, ஆசியாவில் சர்க்கரை நோயாளர்கள் அதிகம் என்று இனம். முந்தியெல்லாம் பணக்காரர்களுக்கு வர நோய் என்று சொல்லுவினம், இப்போ ஏழைகளுக்கும் சர்க்கரை நோய் வருது. சர்க்கரை நோய் எல்லா வயதினர்களுக்கும் வருது. 20 வயசுலேயும் சர்க்கரை நோய் வருது, பிறந்த பிள்ளைக்கும் டைப் 1 டைப் 2 சர்க்கரை நோய் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. இந்த சர்க்கரை நோய்க்கு அதிபதி சுக்கிரன். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து இந்த பிள்ளைகளோட பிரச்சனைக்கும் வெள்ளிக்கிழமை தான் விரதம் இருக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நாங்கள் என்ன கிழமையிலையா விரதம் இருக்கணும்? வெள்ளிக்கிழமை விரதம் இருங்கள். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து
அம்பாளை வழிபாடு செய்து வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். சர்க்கரை நோய் வந்தால் வந்தது தான், அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பில்லை. கொஞ்சம் ரிவர்ஸ் ஆக்கி கொள்ளலாம், ஆனால் அது மாறுறதுக்கு வாய்ப்பில்லை. கொஞ்ச நாள் தள்ளி திரும்பி வரத்தான் செய்யும். ஆனால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம். சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பின்விளைவுகள், பின் பாதிப்புகள் எங்களுக்கு இல்லாமல் போகும். அதை தள்ளி போட வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து செய்யுங்க. இன்னும் ஒரு பரிகாரத்தை சொல்லித்தரேன். 27 மொச்சை. சுக்கிரன், வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்குண்டான தானியம் மொச்சை. 9 கிரகத்துக்கும் 9 தானியம் இருக்குது. புதனுக்கு பயறு, குருவுக்கு கடலை, சூரியனுக்கு கோதுமை, இந்த மாதிரி சந்திரனுக்கு நெல், இந்த மாதிரி 9 கிரகத்துக்கும் இருக்குது. இதில் சுக்கிரனுக்குண்டான தானியம் மொச்சை. 27 மொச்சை கொட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை 2க்கு செய்யலாம். ஒன்று, பிள்ளைகளால் பிரச்சனைண்டா பிள்ளைகள் படுக்கிற தலானிக்குள்ளே இதை செய்யுங்க. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குன்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். 27 மொச்சையை எடுத்து தலையணை படுக்கிற தலானி இருக்குத்தானே, தலானிக்குள்ளே அதை வச்சுருங்க. 27 மொச்சையை ஒரு மூட்டையாக, ஒரு வெள்ளை துணி, சுக்கிரனுக்கு உண்டான துணி, வெள்ளை துணியில் மூட்டை கட்டி தலையணைக்கு கீழே வச்சு அதை 9 இரவுகள் அப்படியே படுத்து 10வது நாள் காலையில் அந்த தலையணையை தூக்கி கடலில் போட்டுருங்க. சர்க்கரை நோயும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். பிள்ளைகளால் வந்த தொல்லையும் குறையும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.